ரஷ்யாவில் மருத்துவம், பொறியியல் போன்ற துறைகளில் உயர்கல்வி பயில்வதற்கு கோவையில் வரும் ஜூன் 28ஆம் தேதி வழிகாட்டுதல் கண்காட்சி. ரஷ்யாவில் சென்று மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட உயர்கல்வி பயில்வதற்கான கல்வி கண்காட்சி கோவையில் வரும் ஜூன் 28ஆம் தேதி அவினாசி சாலையில் உள்ள தி கிராண்ட் ரீஜென்ட் ஹோட்டலில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது: மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நாங்க எழுதியிருக்கோம். நீட் தேர்வான மாணவர்கள் தான் வெளிநாடுகளில் போய் மருத்துவம் படிக்க முடியும். All new students from India our university will be a second home for 6 years. So thank you, Nandri. மேலும் கசான், IKPFU, MEFI, ஹூஸ், FEFU இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த யூனிவர்சிட்டில இருந்தும் டைரக்டா அந்த யூனிவர்சிட்டிஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இங்க வந்திருக்காங்க. மேலும் ரஷ்யா மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போதைக்கு NMCயோட லேட்டஸ்ட் ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. தவறான செய்திகள் இந்த மார்க்கெட்ல இருக்கு. அப்படி கிடையாது. நீட்டில் தேர்வான மாணவர்கள், அதாவது ஜெனரல் கேட்டகரியில் அவங்களுக்கு தேவையான மார்க்கும், அதே மாதிரி ரிசர்வ் கேட்டகரியில் அவங்களுக்கு தேவையான மார்க்கும் எடுத்து பாஸ் பண்ணி இருந்தா மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு போக முடியும். இதை ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரும் ஸ்டடி அப்ராடும் நாங்க அந்த சீட்ஸும் வழங்குவோம். ஸோ இதே பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கணும். நீட் பாஸ் பண்ண மாணவர்கள் மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு போய் மருத்துவம் பண்ண முடியும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்தியாவில் திரும்ப இந்த மாணவர்கள் 1200 மாணவர்கள் ரஷ்யால போய் படிச்சுட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான படிப்பு? மருத்துவ படிப்பா இல்ல வேற? 99% மருத்துவ படிப்பு சார். சில மாணவர்கள் விரும்புறாங்க. இப்போ நிறைய அங்க வார் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. இது மாணவர்களுக்கு எப்படியான பாதுகாப்புல இருக்கும் சார்? ஆக்சுவலா அந்த வார் அப்படின்றது ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள எங்க மூலமா போய் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி வோல்கோகிராட், கசான், நான் முதலில் அது மாதிரி தான் சொன்னேன். இப்போ எங்க மூலமா இங்க பார்ட்டிசிபேட் பண்ற யூனிவர்சிட்டிஸோட பாஸ் பர்சன்டேஜ் இன்டர்நெட்ல இந்த டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் இந்தியாவில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வருஷம் இவங்க இன்டர்ன்ஷிப்பை ரிப்பீட் பண்ண சுப்ரீம் கோர்ட்ல சொன்னது. யார் எங்க படிச்சுட்டு வந்தாலும் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது அவங்களுக்கு சேலரி உண்டு அப்படின்னு. ஸோ இது ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப்பா தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுற மாணவர்கள் கண்டிப்பா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு தாராளமா இங்க நல்ல டாக்டர்ஸா பிராக்டிஸ் பண்ண முடியும். எக்ஸாமை கண்டு really useful information, so I think you can share this information with other people. Thank you. Thank you. Sir, ma'am. வணக்கம், என் பேர் சுரேஷ் பாபு, இயக்குனர், ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ். என் கூட இருக்கிறவங்க மெல்கோனியன் கோஹர், வோல்கோகிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. நாங்கள் கோயம்புத்தூர் இந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய காரணம், சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் நிறுவனம் ரஷ்ய கலாச்சார மையமும் இணைந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரஷ்ய கல்வி கண்காட்சியை நடத்திட்டு இருக்கோம். இந்த கல்வி கண்காட்சியானது சென்னையில் முடிஞ்சிருச்சு. இதை தொடர்ந்து வருகின்ற செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி நாட்களில் முறையே மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. கோயம்புத்தூர்ல ஹோட்டல் கிராண்ட் ரீஜென்ட்ல இந்த கல்வி கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கல்வி கண்காட்சியில ரஷ்யாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய முன்னணி மருத்துவ பல்கலைக்கழகங்கள்ல வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையான எல்லா தகவல்களையும், அதாவது கல்வி கட்டணம், கட்டமைப்பு, விடுதி வசதிகள், அவங்களுக்கான அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், பாதுகாப்பு வசதிகள், பெண்கள் ஆண்களுக்குள்ள பாதுகாப்பு வசதிகள், இதெல்லாம் அவங்க மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்ல இருக்காங்க. முக்கியமாக ஏஜென்சிகள் மூலம் போகாமல் ரஷ்ய கலாச்சார மையம் மூலமாக, சென்னை மூலமாக போகக்கூடிய அட்வான்டேஜஸ் அவங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லா செலவுகளும் மொத்தமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாது அப்படின்ற அந்த விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். இதை பார்க்கக்கூடிய இந்த பெற்றோர்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்க இந்த கல்வி கண்காட்சி அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கணும். தேங்க்யூ. சாரி, லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல வந்தாங்க. அதே எண்ணிக்கையிலான மாணவர்களை நாங்க இந்த முறை எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த முறை நீட் ரிசல்ட் வந்துருச்சு, யாருக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றது அந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்குமே இன்னைக்கு ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி இருக்கு. அதனால இந்த வாட்டி அதுவும் அதை விட அதிகமாகவும் தான் எதிர்பார்க்கிறோம் சார்.